ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம காமாட்சி நாயுடு அவர்களோட தக்லைஃப் சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போடலாம்னு சொல்லி நிறைய வீடியோ எடுத்து வச்சிருந்தேன். ஆனால் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இது வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வேற மாதிரி பிரபலமாக மாறிடக்கூடாதுன்னு சொல்லி போடாமல் இருந்தேன். ஆனால் ஜேகே போட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இந்த வீடியோ நீங்கள் ஃபன்னாக தான் எடுத்துக்குவீங்கன்னு. ஸோ இந்த வீடியோ ஃபன்னாக மட்டும் பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு அதிக லைக் வந்தா நான் காமாட்சி நாயுடு தக்லைஃப் பார்ட் 2 பண்றேன். தமிழ்நாட்டோட மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட்னா வடிவேலு, விவேக்க சொல்லலாம். அதுக்கு அடுத்தது இவரையும் சொல்லலாம். நான் ஒன்னும் சும்மா ட்ரோல் பண்றதுக்காக சொல்லல. இவர் தமிழ்நாட்டோட ஒரு பியூர் என்டர்டைன்மெண்ட். இவர் கொடுக்குற இன்டர்வியூட இன்ட்ரோலாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அதுவும் இந்த மெய்யழகன் டீம் அப்லாம் சேர்ந்ததுன்னா வேற லெவல்ல இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் திரு காமாட்சி நாயுடு வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். என்ன தமிழக வெற்றி கழகம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இது உனக்கு தெரியாதா? எங்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவையினுடைய கொடின்னு எங்களுடைய மஃப்ளரா எங்களுடைய தான் எங்கள் சொட்டரு. அது தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய கொடி மாதிரி. அவன் வச்சிருப்பான், என்ன பார்த்தானே வச்சிருப்பான். அவன் முதல்ல சொல்லிடுவான். வணக்கம் நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் காமாட்சி நாயுடு வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். கலர் அப்படி தலைவரே, என் கொடிங்கிறது உனக்கு தெரியாதா? எத்தனை வருஷமா நான் வச்சிருக்கேன். அன்னைக்கு பச்சை கலரு, அதுக்கப்புறம் ரெட் கலரு. அது அங்கவஸ்திரம். அங்கவஸ்திரத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம். அங்கவஸ்திரம் அது கோமணம். சோப்பு கலர் சட்டி தெரியற மாதிரி ட்ரவுசர் போட்டுங்கறேன். இதுக்கு பதிலா கோவணம் கட்டிட்டு சுத்தலையா? ஐயோ, கோவணம் கட்ட சொல். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் காமாட்சி வாழ்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் கோமாட்சி. வணக்கம். வணக்கம். என்ன ஆரம்பமா மக்களமா இருக்கு? காமாட்சி நாயுடு தானே? ஆமா. கோமாட்சி எல்லாம் இல்ல. ஏன்? அதாவது பேரே காமாட்சி நாயுடுன்னு இப்ப இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னீங்க. தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவர் கோமாட்சி நாயுடு வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். என்ன கால் போட்டுக்கிட்டீங்க? எனக்கு அதுதான் சௌரியமா இருக்கு. காலை போட்டுக்குவேன். போடுங்க. நான் போட மாட்டேன். நீங்க பெரிய மனுஷன், உங்க முன்னாடி எல்லாம் போட மாட்டேன். அதெல்லாம் பேச்சுல தான் பேசுவீங்க. நான் உங்களுக்கு நெஞ்சில் வச்சிருக்கிறேன் தெரியுமா? தெரியுமாப்ல, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். மாமாவுக்கு நன்றி. தேங்க்யூ. நானும் இவ்வளவு நாளா ராதாரவி அவர் தான் கட்சி நிறைய மாறிக்கிட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தா, நம்மால் காமாட்சி நாயுடு ராதாரவிக்கே டஃப் கொடுக்கற மாதிரி இருக்க எல்லா கட்சிக்கும் போயிட்டு வந்திருக்காரு. திமுக கூட கட்சியை கொண்டு இணைச்சிட்டுங்களே. அதாவது முதல்ல திமுக, அதிமுக, காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ், பாஜக, இப்போ திமுக. சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஆமா, அசிங்கமா இல்ல? நிறைய கட்சி மாறிட்டீங்க போலயே. ஆமா. ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கேல இருந்தீங்க, அப்புறம் டிஎம்கே, காங்கிரஸ், அப்புறம் பிஜேபி, அப்புறம் மறுபடியும் இப்ப டிஎம்கேங்களா? ஆமா. இதுக்கு பேர் என்ன தெரியுமாங்கய்யா? அவசாரி. இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. ஆமா, பல பேர்கிட்ட போயிட்டு வந்தா பல கட்சிக்கு போயிட்டு வரவங்களுக்கு பேர் அவசாரித்தனம் தானே. நீ அதானே சொல்ல வர்ற. மக்கள் சொல்லுவாங்கய்யா, நீங்க பாரு. சரி, இப்ப யாரு கூட போயிட்டு இருக்கீங்க? இப்ப நான் யாரு கூட போயிட்டு இருக்கேன்? நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட போயிட்டு இருக்கேன். காமாட்சி நாயுடு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம்னா, யாரு என்ன நினைப்பாங்கன்னு எதை பத்தி யோசிக்காம மனுஷன் மனசுல தோன்றது வெளிப்படையா பேசிடுவாரு. எதிர்கட்சிகளையும் நல்லா திட்டுவாரு. அப்பப்ப ராதாரவி மாதிரியே சொந்த கட்சியும் திட்டிடுவாரு. அவர் தமிழரா தெலுங்கரா? ஓட்டு கேட்கும் போது மாத்திரம் நாக்கிற வேணும், தெலுங்க வேணும். இந்த இடத்துல இந்த ஜாதி நிப்பாட்டினா ஜெயிப்பாரு, அந்த இடத்துல அந்த ஜாதி நிப்பாட்டினா ஜெயிப்பாருன்னு எலெக்ஷன் நேரத்துல மாத்திரம் உங்களுக்கு ஜாதி வேணும். அது வாங்க விடுங்க. திமுக இருந்துகிட்டு திமுக எதிர்க்கிறீங்க பாத்தீங்களா? உண்மையை பேசுறதுக்கு நான் எங்க பயப்படணும்? அடிங்க திமுக அடிங்க. திமுக நாங்க அடிக்கலங்க, உண்மையை பேசுறேன். நீங்க திமுக மட்டும் இல்ல, எல்லா கட்சியும், எல்லா அரசியல் கட்சிகளும் அப்படித்தான். உங்க பேச்சை கேட்டு இனிமே திமுக திருந்தணும். சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அவர் கட்சியை வேற யாருமே தப்பா பேச விட மாட்டாரு. உதயநிதி பத்தி தப்பா பேசுறாங்க, அமைச்சர் தப்பா பேசுறாங்க. மூக்க உடைச்சு விட்டுருப்பேன். நான் கேட்டுட்டு இருக்கேன். சிஎம் பத்தி சொன்னதோ உதயநிதி பத்தி என்ன பண்ணீங்க? திட்டாமல உட்காந்துட்டு திட்டுறீங்க பாரு. திமுகவை பத்தி எவனாவது பேசினானா நான் கருத்து நாய்க்கு போட்டுருவேன். என்கிட்ட அந்த வேலையெல்லாம் அப்பப்ப மட்டும் அவரே பேசிடுவாரு. பால் விலை ஏத்திருக்கீங்க, மின்சார விலை ஏத்திருக்கீங்க, பேருந்து கட்டணம் ஏத்திருக்கீங்க, சொத்து வரி, வீட்டு வரி ஒட்டுமொத்தமா ஏற்றி வச்சிருக்கீங்க. சாமானியோட வரியும் மொழியும் புரியாத ஒரு ஆட்சி என்ன ஆட்சி? மயிராட்சி. கரெக்ட், இதேதான். ஐயோ, கோவப்பட்டனே, சோத்துல விஷம் வச்சிருவாங்களே.
இப்பெல்லாம் பொது நலனுக்கு பேசுறவங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க, நம்மள எல்லாம் விட்டு வைப்பாங்க. அதனால நம்ம ரெண்டாவது சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கேன், எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பேக்கப் இருக்கட்டும். நம்மள எப்ப தூக்க போறானுங்களோ. இந்த கப்பலோட இன்டர்வியூ எப்படி நல்லா இருக்குமோ அதே மாதிரி காமாட்சி நாயுடு இன்னொரு பேரோட இன்டர்வியூ கொடுக்கும் போதும் நல்லா இருக்கும். வேற யாரும் இல்ல, இவர் கூட தான். இதையும் ஃபன்னா மட்டும் பாருங்க, சீரியஸா பாலிடிக்ஸ்க்குள்ள இறங்கிறாதீங்க. இன்டர்வியூ நல்லா ஃபாஸ்டா போகும், அது ஒன்ன மட்டும் தான் கெஸ் பண்ண முடியும். சீரியஸா பேசிக்கிறாங்களா இல்ல ஃபன்னா பேசிக்கிறாங்களாங்கறத கெஸ்ஸே பண்ண முடியாது. சொன்ன வாக்குறுதிகளை நாளை கூட நிறைவேற்றல. யார் சொன்னா? அவரே சொல்றாரு. என்ன சொன்னாரு? ஆக அந்த வகையில வாக்குறுதிகள் முழுமையா நிறைவேற்றிட்டு சொல்ல முடியாது, ஏதோ 1-2 விட்டு போயிருக்கலாம், அவ்வளவுதான். அந்த 1-2 தான் செஞ்சது. திமுக ஆட்சி நிறைவேற்றின நாளை நீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, 40,000 கூட சொல்ல எங்களால இயலும். சொன்னதையும் செஞ்சிருக்கோம், சொல்லாத 40,000 40,000 கோடி கொள்ளையடிச்சதா சொல்லி பிடிஆர் பழனிவேல் சொல்றீங்களா? உங்களுக்கு என்ன தெரியும்? பத்தி தான் தெரியுமா? வேற ஒண்ணும் அரசியல் வேற தெரியும். அமெரிக்கால போயிட்டு எலக்ட்ரிக் சைக்கிள் ஓடி, எலக்ட்ரிக் சைக்கிள் சுவிட்ச் ஆன் பண்ணாலே ஓடும். ஆனா அத உலகத்துல ஓட்டி எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, வாடகை தரவில்லை. உங்க வயதை தாண்டி ஆட்சி பண்ணியிருக்கோம். அதனால உங்களை கேள்வி கூடாதா? நீங்க ஒண்ணு வேண்டாம். 67ல நாங்க அந்த ஆட்சிக்கு வரும்போது என்ன ஜனத்தொகை இருந்தாங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு ஜனத்தொகை இன்னைக்கு இருக்கு. 67 ஆட்சிக்கு வரும்போது கருணாநிதி ஐயா மட்டும் இருந்தாரு. இப்ப 2400 குடும்ப உறுப்பினர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ தயநிதி மறேன், முரசொலி மறேன், இப்போ அன்பு நிதி, இன்ப நிதி, துன்ப நிதி, துயர நிதி, பல நிதிகள் உருவாயிருக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. சாதாரணமா தொடர் வண்டியில மஞ்ச பைய தூக்கிட்டு வந்த ஐயா கருணாநிதி இன்னைக்கு ஆசியாவிலே எவனோ இந்த லூசு பை சொன்னாங்கிறதுக்காக ஏங்க அந்த காலத்துல மஞ்ச பை எல்லாம் இல்லங்க. மஞ்ச பை வந்தது இப்பதாங்க. அமெரிக்கன் டூரிஸ்டர் பேக்கை கொண்டு வந்த ரெண்டு பேரும் பேசிக்கிறது அவங்க இன்டர்வியூ பார்த்தா டைம் போறதும் தெரியாது, இன்டர்வியூ முடியறதும் தெரியாது. ஆட்சி வந்தா பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம், திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை அணுகுவோம், அதிமுக ஆட்சியில ஊழல் செய்த அமைச்சர்களுடைய உள்ளத்துக்கு போறதுக்கு தர சிறப்பு நீதிமன்றம் அமைப்போம், சைபர் நீதிமன்றம் அமைப்போம், சைபர் காவல் என்ன வாக்குறுதி தேனு ஒழுகுச்ச காதுல. ஆக ஸ்டாலின் தான் வராரு, விடிகள் தர போறாரு, இருட்டா இருக்கும் பூமிக்குள்ள புது கீத்து ஒண்ணு பிறக்குதமா? எங்க பிறக்குது? மார்ச் 1 கலைஞர் கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. அருமையா பேசுறீங்களே. உங்களுக்கு பேசுற உடங்கவல் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையவள் புதுநிலமே, அன்பே அழகே, இன்பமே, இனிய தென்றலை, மரகதமணியை, மாணிக்க சொல்றே. எவ்வளவு நாளா ஏமாத்துறீங்க பேசி பேசி. தமிழர்களை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரமா மிதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன், உங்களை அப்படியே உள்ளத்துக்கு ஒழிச்சு வச்சுட்டு போயிருவேன். நல்லா பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க. ரொம்ப வரவேற்க வேண்டிய செய்தி, ரொம்ப வரவேற்க வேண்டிய செய்தி. ஆமா, இன்னைக்கு தனி மனிதனுடைய வருமானம் உயர்ந்திருக்குல்ல. யாரு உங்க வருமானம்? காமாட்சி நாயுடு வருமானம் உயர்ந்திருக்கு. நல்ல செல்வ செழிப்போட 4 மோதிரம் போட்டுருக்கீங்க. எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. கொடி கட்டினா டோல் கேட் விட்டுருவாங்களா? இப்ப அப்படித்தானே பண்றீங்க. டோல் கேட்ல உங்க காரை செக் பண்ணி பார்த்தா தெரியும். முதல் உங்க காருக்கு நீங்க அதை ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களானே தெரியாது. கொடியை போட்டு அறிவாலய வாசல்ல தான் கிளம்பிட்டு வந்தேன். அறிவாலய வாசல்ல போய் எப்படி கார் திருட முடியும்? அவங்களே பெரிய திருடுறீங்க. சொல்றது கேளுங்க சார், கொஞ்சம் ஹிஸ்டரி பக்கம் திரும்பி பாருங்க. ஜெயலலிதா சிறையை பத்தி பேசினா அது ரொம்ப நாடிரும், வேணாம், வேற ஏதாவது கேளுங்க. அப்படியா? நாங்க போன காலத்துல இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல உள்ள போனேன். நீங்க? ஆமா. சரி, எனக்கு ஏதாவது மயக்க மருந்து ஏதாவது கொடுங்கப்பா. தெலுங்குக்குள்ளதான் சமஸ்கிருதமும் தமிழும் இருக்கு, மலையாளத்துக்குள்ளதான் தமிழும் சமஸ்கிருதம் இருக்கு. பாருங்க, தமிழுக்குள்ள எந்த மொழியும் இல்ல, தமிழ் தனித்த மொழி. இங்க பாருங்க, நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க. நாங்க படிக்கிற காலத்திலே காலை 10 மணிக்கு வந்துட்டேன். எங்ககிட்டதான் இருக்குன்னு சொன்னீங்களா? அது மாதிரி நீட்டுங்கிறது நாங்க என்ன இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துரும், நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருந்தீங்க. ஈரச்சாக்க போட்டு வாயில பார்த்து உண்மைதான். அதுல என்ன பொய்யெல்லாம் சொல்ல இயலாது. வரல கருவாடு மீனாகாது, காங்கிரஸ் இனி வெல்லாது. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சு போனா? இந்த தேசம் நல்லா வளரணும் அப்படின்னா திமுக ஒழிக்கணும். இவங்க 2 பேர் கேமரா இருக்கிறத நினைப்பலதான் பேசிக்கிறாங்களா இல்ல பிரைவேட்டா எதுவும் பேசுறேன்னு சொல்லி பேசிக்கிறாங்களானே தெரியல. இந்திய அளவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்லாட்சி வேற எங்கேயுமே இல்லை. சொல்லுங்க, இந்தியாவுக்குள்ள வேற எந்த மாநிலமாவது ரொம்ப சிறப்பா ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்ல இயலாதுங்க. எனக்கு இதை விட மோசமா இருக்காங்க. ஆமா ஆமா, அப்படிதான் நடக்குது. மோசமான எங்களை விட மோசமா இல்ல, அவங்கள காட்டு நாங்க நல்லா நடத்துறோம். அப்படி வாங்க. வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் நீங்க இப்படி பெரட்டி பேசுறீங்க? கேரளால நல்லாச்சு நடந்துட்டு இருக்கு. இந்த அளவுக்கு ஆத்தமல்ல கொள்ள அங்க லாண்ட் ஆர்டர் இஷ்யூ இல்ல. இந்த அளவுக்கு ரேப் கேஸ் பதிவு செய்யப்படல. போக்சோ யார் சொன்னா ரேப் கேஸ் பதிவு பண்ணலன்னு? முந்தா நாள் கூட ஒரு ரேப் நடந்திருக்கு. போயிட்டு இருந்தீங்களாங்க? எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க.
போயிட்டு இருந்தீங்களாங்க? நாங்கெல்லாம் வயசான கிழவையா நானு. எனக்கு வயசு 77 போக்சோ கேஸ்ல கைது செய்யப்பட்ட 100 பேர்ல 90 பேர் உங்க வயசுக்காரன் தான். நான் ஜெயில பார்த்தேன். அப்படியா? உங்க செட்டு தான் ஃபுல்லா அதே ஃபால் ஹெட், உங்கள மாதிரியே மீச வச்சிருக்காங்க. நான் டக்குன்னு பார்த்தா நீங்க நினைச்சிட்டேன். உங்க வகையறா தான் உள்ள இருக்கு. 70 வயசு 75 வயசுக்காரன் ரொம்ப பார்த்து பழகணும்ன்றாங்க. பூரா டேஞ்சரஸ் பெல்லோன்றாங்க. இந்த ஒரு வீடியோ சாம்பிளுக்காக தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பல இன்டர்வியூ இருக்குது. இதை கண்டினியூ பண்ணலாமா இல்லை இது வேற மாதிரி போகுதுன்னு சொல்லி இதோட நிப்பாட்டிக்கலாமா? அப்படி கண்டினியூ பண்ணலாம்னா முக்தார் இன்டர்வியூ, சாட்டை துரைமுருகன் வீடியோக்கெல்லாம் தனி வீடியோ போடலாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு அதிக லைக் வந்தால் காமாட்சி நாயுடு தகவல் பார்ட் 2 போடுறேன். ஓகே மக்கள், அடுத்த வீடியோல பார்க்கலாம். வரட்டா? Who are you? நல்லா இருக்கேன். வரட்டா?